குருவே போற்றி ஒளியும் ஒலியும் எனக்குள் காட்டி உணர்த்திய குருவே போற்றி. ரொம்ப சந்தோஷம். இவர் இந்த அம்மா இவர் விஓவாக இருக்கிறார், திருவள்ளூர் விஓவாக இருக்கார். இந்த அம்மா மனைவியாக இருக்கிறாங்க. இவங்க 2 பேர் தான் எனக்கு அடுத்தபடியாக ஆசிரமத்தை மெயின்டைன் பண்ண போகிற குருமார்கள். லேடிஸுக்கெல்லாம் அந்தம்மா உபதேசம் கொடுக்குறாங்க, ஜென்ஸுக்கெல்லாம் இவர் உபதேசம் கொடுக்குறாரு. அடுத்த பாட்டில் நித்திரை கெட்டு நினைவோடு இருப்போர்க்கு முத்திரை எதுக்கடி குதம்பாய் முத்திரை எதுக்கடி. முத்திரைனா அதுதான் இப்போ அங்கே கூட உள்ள சொன்னேன். தூக்கம் கெடும்பா. யாருக்கு தூக்கம் கெடும்? நல்ல ஞானம் வந்ததுன்னா அவனுக்கு தூக்கம் கெடும். மனம் போய் எப்போ ஆன்மாவில் சேருதோ அவனுக்கு தூக்கம் போயிடும். எப்படிப்பட்ட தூக்கம் போகும்னா, இப்போ ஒரு சினிமாவுக்கு போகிற, ஒரு 1 மணி வரைக்கும் படம் பார்க்குற, 1 மணிக்கு மேலே வீட்டில் வந்து படுத்துடுற. ஆனால் காலையில் உன்னால் எழுந்துக்கவே முடியாது. கண் எரியும், கண் அழுகு தள்ளும், சோம்பலாக இருக்கும். ஆனால் இந்த தூக்கம் எப்படின்னா, ராத்திரிக்கெல்லாம் தூங்க மாட்டேன், ஆனால் காலையில் இருந்தால் ஃப்ரெஷ்ஷாக இருப்பேன், பாதிப்பே இருக்காது உடலுக்கு. அதனால் இந்த மாதிரி தூக்கம் கெட்ட ஞானி, மெய்ஞானி அவன், அறஞானி இல்லை, மெஞ்ஞானி. அவனுக்கு நீ ஒன்றும் டாக்குமெண்ட்டு கொடுக்க வேண்டியதில்லை. இவர் நல்ல ஞானிங்க, இவர் நல்லவருங்க, நீ ஒன்றும் பாட்டு பத்திரம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லைடான்றார். இல்லை. சரி, அடுத்த கேள்வி சாமி, பொதுவான கேள்வி. மாங்காய் பால் தின்று மலை மீது இருப்பவனுக்கு தேங்காய் பால் எதுக்கடி குதம்பாய் தேங்காய் பால் எதுக்கடி. ஒரு மெய் ஞானி மாங்காய் பால் என்ற அவ்வளோ கடினமான ஒரு விஷயத்தை தின்னுட்டு சந்தோஷமா மலை மீது இருக்கான். ஆனா தேங்காய் பால் என்ற இந்த உலக விஷயம் எதுக்குன்னு பொதுவான இல்ல. ஒரு ஞானி, ஒரு பெரிய குரு, நம்ம ஐயா மாதிரி குரு சமாதி நிலை அடைஞ்சு இவ்வளவு பெரிய ஞானத்தை நம்மளை கொடுத்துட்டு போயிருக்காரு. அவரை கொண்டாடுறது, நான் பாடத்துல போய் அவர் கொடுத்த பாடத்தை பிடிச்சி அவர் சொல்ற வாக்க கேட்டு நான் அவரை கொண்டாடணுமா, இல்லைன்னா ஆடம்பரம், அலங்காரம், ஊர்வலம் அதுல கொண்டாடணுமா? ஐயா பலமுறை அதை சொல்லிட்டாரு. ஆரவாரம், ஆடம்பரம், ஆணவம் இதிலெல்லாம் இறைவனை பார்க்க முடியாது. இது எப்படின்னா, சும்மா நானும் கோயிலுக்கு போறேன்னு நல்லா பட்டு வேஷ்டி பட்டு சட்டை போட்டுக்கின்னு, பொண்டாட்டிக்கு பட்டு வேஷ்டி பட்டு எல்லாம் பட்டு ஜாக்கெட்டு எல்லாம் தச்சு கொடுத்து, ஒரு வெள்ளியில ஒரு தூக்கு ஒன்று, அதுல ஒரு தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு கற்பூரம் எல்லாம் பெருசு பெருசா வாங்கி வச்சு, அதுல நானும் என் பொண்டாட்டியும் கோயிலுக்கு போறோம் ஊரெல்லாம் அப்படியே ஊர்வலம் மாதிரி வருவார் கோயிலுக்கு. ஸோ வேஸ்ட் தூக்கி போச்சுன்னு எதுக்கு கோயிலுக்கு போறதுக்கு? எதுக்கு இவ்வளோ பெரிய ஆடம்பரம்? அங்க ஒண்ணுமே இல்லாத கோமனங்கட்டின்னு ஒரு ஞானி உக்காந்துன்னு இருக்கிறார். அவரும் மனுஷன்தான். அவர் எப்படி உக்காந்துக்கிட்டு இருக்காரு? இறைவான நீ உண்டு நான் உண்டுன்னு உக்காந்துக்கிட்டு இருக்காரு. இவன் பொண்டாட்டிய கூட்டுன்னு கோயிலுக்கு போறேன்னு போனான். போய் அந்த இதெல்லாத்தையும் எத்தனை போய் ஐயர்கிட்ட கொடுத்து, ஐயரு இந்தா மந்திரம் ஓதி சம்மனை அர்ச்சனை பண்ணேன். யார் பேர்ல? என் பேர்ல, என் பொண்டாட்டி பேர்ல பண்ணேன்ட்டான். சரி பண்றாங்க. யாரு நம்ம கோயிலுக்கு போனா தெரிஞ்சவங்க, எனக்கு பெரும்பாலும் நான் பார்த்ததில்ல, கோயிலுக்கு போனா சாமி பேர்ல அர்ச்சனை பண்ணுன்றுவாங்க. எனக்கு தெரிஞ்சு என் பேர்ல பண்ணு, என் பொண்டாட்டி பேர்ல பண்ணுன்றான். இப்படி இருக்கிறாங்க, இப்படிதான் இருப்பாங்க. அதை திருத்த நம்ம வரல சாமி. நம்ம அந்த ஞானி மாதிரி கோமனம் கட்டின்னு உட்காந்துக்கிறவங்க காலில் ஊந்து கும்பிட்டு, ஐயா எனக்கு முடிஞ்சா ஒரு ஆசீர்வாதம் கொடுங்க ஐயா வாங்கிக்கின்னு நம்ம வந்துட்டோமே தவிர, இவனை மாதிரி அந்த ஆடம்பரம் ஆரவாரம் பண்ணிட்டு போனா இறைவனை பார்க்க முடியாதுன்னு ஐயா பலமுறை சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தையும் ஐயா தான் சொன்னாரு. நான் கோயிலுக்கு போறேன், என் பொண்டாட்டிய நானும் பட்டுப்புடவை கட்டிக்கின்னு போயின்னு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாரு. அதுல எந்த பலனும் இல்லைன்னாரு. அப்போ ஆடம்பரம் ஐயா விரும்பினது இல்லை. கடைசி வரைக்கும் அவரு அப்படிதான் வாழ்ந்தாரு. 2வது விஷயம், ஐயா என்ன சொன்னாரோ அப்படியே வாழ்ந்து காமிச்சாரு. அவரு சொன்னதுக்கும் வாழ்ந்ததுக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது. என்ன சொன்னாரோ அப்படி வாழ்ந்ததை தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போனார். நாமளும் அப்படி வாழணும்னு தான் ஆசைப்படுறோம். அது இடையில இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கொண்டு பல்லாக்கு தூக்குறது, பரிவாரங்களை வச்சுக்கிறது, இது நடந்து. நான் திரும்ப இங்க வரேன்னா வெளியே போயிடுறேன். நான் திரும்ப வெளியே இங்க வரக்கூடாது, நான் திரும்ப வெளியே போயிடுறேன். இது வேணாம். ஆடம்பரத்தை ஐயா விரும்பல, ஆண்டவனும் விரும்ப மாட்டான். உன்னோட மனசுக்குள்ள இறைவனை தேடு.
உனக்குள்ள இறைவன் இருக்காருன்ற விஷயத்த நீ தான் கடவுள்னார் ஐயா. நீ தெளிவாயிட்டு நீ தான் கடவுள். அதுதான் திருமூலரும் சொல்லியிருக்காரு. ஐயாவும் அதை தான் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போனார். நம்ம அதுல நிக்கலாம். இந்த ஆடம்பரம் ஆரவாரம் நமக்கு வேண்டாம். வேண்டாம் சாமி, ஒரு சாமி. நீங்க தான் என்ன கூப்பிட்டீங்க மேலவான்ட்டு. நீங்களே மேலவான்னு கூப்பிட்டது ஒரு தப்பா? இதுக்கா இப்படி நியாயமா? கேள் சாமி, கேள்வி. அடுத்த கேள்வி. ஐயா வந்து என்னைக்குமே இந்த ஆசிரமம் ரொம்ப முக்கியம், இதை அடுத்த 20 வருஷத்துக்கு கட்டி காக்கணும் நீங்கன்ட்டு நம்ம கிட்ட சொல்லியிருக்காரு. அதுக்காக தான் வந்து கடைசியில வந்து உங்களை குருன்னு வந்துட்டு சொல்லி நியமிச்சுட்டு போயிருக்காரு. ஸ்டேரிங் கமிட்டின்னு வச்சாரு, எல்லாமே பண்ணாரு. இப்போ இந்த ஆசிரமம் எப்பயுமே வந்து பௌர்ணமிக்கு வந்துட்டு நிப்பாட்டக்கூடாதுன்னு ஒரு கட்டளை இட்டு இருக்காரு. அதே மாதிரி சாப்பாடு போடுறது நிப்பாட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இப்ப நீங்க வந்து குரு பொறுப்பை ஏத்துக்கிட்டு இப்ப அதைக்கும் ஒரு படி மேல போயிட்டு தினமும் அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இங்க வரவங்க மக்கள் வந்து பசியோட போக கூடாது, ஐயாவை பார்க்க வரவங்க. இப்ப எனக்கு என்ன கேள்வின்னா, இவன் அந்த புயல் வரும்பொழுதும் ஐயா வந்து மூடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. லாக்டவுன் வந்தப்பையும் வந்து இங்க முடிஞ்ச வரைக்கும் வந்து முக்கியமான ஆளுங்களை இங்க வர வச்சாரு, இல்லைன்னா வீட்லயே கூட வர வச்சாரு ஐயா. சோ அப்படி இருக்கும் பொழுது ஒரு தனி நபர் ஒரு தனி நோக்கத்துக்காக இத வந்து இவ்வளவு பெரிய மக்களுடைய ஆன்ம முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்துவது எப்படி சாத்தியமா இல்ல நல்லதா? அது பெரிய தப்பு சாமி. தப்புன்னா அவன் தப்புன்னு தெரியாம செய்யறானா கிடையாது, தெரிஞ்சே செய்யறான். தப்புதான், நான் செய்வேன், என்னை யாரும் கேட்க முடியாது, யாரு கேட்டாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மனநிலையில செய்யறவங்கிட்ட நம்ம வந்து அவங்ககிட்ட ஆர்கியூ பண்றதோ அவனை நல்வழிப்படுத்தலான்றதோ கிடையாது. விதி அவனை இழுத்துன்னு போகுது. அதாவது என்னன்னா, யமன் வந்து எருமாட்டு மேல பாசக்கயிறு எடுத்து சுத்திக்கிட்டே வருவான் உயிரை எடுக்கிறதுக்கு. இது வந்து நீங்க எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்க, எல்லாரும் இதை சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த எருமாட்டு மேல வரக்கூடிய யமன் நேரா வந்து கயிறு உனக்கு டேட்டு முடிஞ்சிச்சு பாப்பான்னு கயிறை கழுத்துல போட்டு வலிச்சின்னு போயிட்டே இருந்துருவான், முடிஞ்சு போச்சு. ஆனா அவன் இழுத்துன்னு போகும்போது கொடிய கரிய அந்த கரிய பாசக்கயிறு என்ன பண்ணுதுன்னா போட்டு இழுக்கும் போது அவ்வளோ வேதனைப்படுத்துதான் இந்த உடலை. எப்படி வேதனைப்படுத்துதுன்னா, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பார்ட்ஸையும் இருக்குதான் பிடிச்சி அந்த வலி தாங்க முடியாம வேதனைப்படுறான். அந்த இறப்பை நோக்கிய அந்த காலகட்டத்துல அவ்வளோ வேதனையை கொடுக்கக்கூடியது அந்த இறப்பு. அப்படிப்பட்ட இறப்பு யாருக்குடா வரும்னா, இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை கெடுக்கிறவனுக்கு வரும்ட்டார். ஒரு நல்ல விஷயங்களையும் ஆன்மீகமான விஷயங்களையும் ஒரு நல்லவங்க மனசை புண்படுத்துற நேரத்திலையும் அந்த மாதிரி ஆட்களுக்கு வரக்கூடிய இறப்பு எப்படி இருக்கும்னா இப்படி கொடூரமா இருக்குமா. அந்த கயிறு போட்டு இழுக்கும் போது எல்லா உடலுக்குள்ள இருக்கக்கூடிய இருதயம், நுரையீரல், மற்ற கல்லீரல் இப்படிப்பட்ட அந்த பார்ட்ஸை வந்து மிகப்பெரிய அளவுல தாக்கி வலியை உண்டாக்கிடுமா. அதே வந்து இந்த ஆன்மீக பாதையில நல்லபடியா எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆன்மீக பாதையில நம்மளை நம்பி வந்த சீடர்கள் பக்தர்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். அவங்களுக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலும் நாம தாங்கிக்க கூடாது, தாங்கிக்க முடியாது, அவ்வளோ வேதனைப்படணும், ரொம்ப வேதனைப்பட வேண்டிய அளவுக்கு ஒரு குரு இருக்கணும். அப்படி இருந்தா அந்த குருக்கு மரணம் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் சொல்றாங்க. உறங்குவது போல சாக்காடு, உறங்கி விழிப்பது போல பிறப்புனார். எப்படி இருக்கும் மகான்களுக்கு? தூங்குறது போல இருக்குமா இறப்பு, தூங்கி எழுந்துட்டா எப்படி இருக்குமா அப்படி இருக்குமா பிறப்பு. இப்போ இறப்பும் பிறப்பும் எப்படி இருக்கணும் மகான்களுக்குன்னா இப்படி இருக்கும் லேசா. இந்த மாதிரி லோபிகளுக்கு எப்படி இருக்கும்னா ரொம்ப கொடுமையா இருக்கும். அதனால அதுக்கான பலன் அவங்களுக்கு இருக்க போது அவங்க அனுபவிச்சுக்க போறாங்க. ஏன்னா இப்போ 1ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி, 17ஆம் தேதி ஐயாவோட குரு பூஜை, 31ஆம் தேதி பௌர்ணமி, எல்லாமே கிராண்டா பண்ண வேண்டிய சூழ்நிலை. இதை ஏன் சொல்றேன், அழுத்தி சொல்றேன், உங்களுக்கே புரிஞ்சிருக்கோம். ஏதாவது செய்யணும்னா, விருப்பம் இருந்து ஏதாவது செய்யணும்னா
நம்ம ஆக்சிஸ் பேங்க் அக்கௌண்ட் இருக்கு, இங்க QR கோடு இருக்கு. அதுல உங்களால முடிஞ்சதை நீங்க செய்யலாம். அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. ஆகாமியத்தை உணர வைத்த குருவே போற்றி. இன்ப துன்பம் நாட்டம் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. ஈசனை